இங்க நிர்வாகத்தில் இருக்கிற யாரு எந்த அசூரன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எத்தனை டைம் உங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்றது? அவங்களை கேட்கணும் இவங்களை கேட்கணும். இப்ப நிர்வாகத்தில் யாருக்கா வர சொல்லுங்க. 4 ரோட்ஸ்ல துணி கடை வாசல் அவ்வளவு ஆம்புலன்ஸ் போகுது, அவ்வளவு ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த இடம். அப்படியே வழி ரோட்டு மேலேயே ஐஸ்கிரீம் விற்கிறது, ரோட்டு மேலே ஏன் இவங்களை கடை இவ்வளவு பெரிய கடை கட்டி உள்ள ஐஸ்கிரீம் பண்ணு இல்லை சார். எல்லாம் ரொம்ப மோசம் சார். தொழிலாளர்ல இருந்து ரோட்ல போற வரைக்கும் பொதுமக்கள் எல்லாமே பாதிப்படைகிறாங்க. பெட்டிஷன் கொடுக்குறாங்க சார். தமிழக வெற்றி கழகத்துக்கு பொதுமக்கள் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அவங்க அரசாங்கத்தை நம்ம எங்கள் நம்புறாங்க, எங்கிட்ட பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அதனாலதான் நாங்க இவ்வளவு தூரம் பல இடங்கள்ல மாநகராட்சி உட்பட்ட இந்த மாதிரி பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா சாலை வாசல்ல அந்தந்த கடை நிர்வாகத்தின் முன்னாடியே நிறைய இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார் இதெல்லாம் வந்து நிறுத்திட்டு போறாங்க. இதை பத்தி நாங்க இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா 4 இடத்துல இந்த கடையோட பிரான்ச் இருக்கு, அங்கேயும் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த லைன்ல பாருங்க எல்லா கடையிலுமே லைனா வண்டி முன்னாடி நிறுத்திட்டு போறாங்க. இது ரொம்ப பெரிய டிராபிக் ஆகுது. இது சம்பந்தமா தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் நிறைய மனு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த இடங்களை எல்லாத்துலயுமே அதிகப்படியான போக்குவரத்து இடையூறு ஏற்படுது. இதை வந்து நிர்வாகம் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய அந்த மனுக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்கறதுனால இன்னைக்கு வந்து இந்த கடை முன்னாடி வந்து நாங்க கேட்கறோம், ஏன் இவ்வளவு வண்டி நிறுத்தி வச்சிருக்கீங்க, உங்க கடையில பார்க்கிங் இல்லையா, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கறோம். ஒரு மணி நேரமா நின்று கேட்கறோம், எந்த ஒரு பதிலும் இல்ல. கடையில எதுவோ சரியான ரெஸ்பான்ஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. காவல்துறை தரப்புல வந்துமே எதுவும் பதில் சொல்ல முடியல. இப்பவுமே பாருங்க, காவல்துறை வந்து எங்களை தான் சமாதானப்படுத்த பாக்குறாங்களே தவிர தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கிடைக்கக்கூடிய மக்கள் கொடுத்த மனுக்களின் மீது இவ்வளவு தூரம் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நாங்க சொன்னாலுமே காவல்துறை எங்களை தான் சமாதானப்படுத்த பாக்குறாங்க. இந்த எந்த வாகனத்தையுமே அப்புறப்படுத்தல. எல்லா இடத்துலயும் அதே வாகனங்கள் அப்படி நிக்குது. ஸ்கூல் காலேஜ் போறவங்க வர முடியல, தொழிலாளர்களால போக வர முடியல. தினசரி காய்கறி கடை போடுறவங்களை ஓரப்படுத்தி சரியான முறையில் அவங்கள காய்கறி கடையை வச்சு நடத்த வைக்க முடியல. இந்த மாதிரி தொடர்ந்து இவங்க பண்றாங்க. இப்போ ஒரு பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இவங்க அதிகப்படியான இந்த ஐஸ்கிரீம் மூலமாக வெளியே நிறைய கூட்டங்கள் சேருது. அவங்க நினைச்சா கடைக்குள்ளேயே வச்சு செய்யலாம். இந்த கடை மட்டும் இல்லாம இந்த சேலம் நம்மளுடைய புது பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்ட், நம்ம 4 ரோட்ல இருக்கக்கூடிய எல்லா கடை வாசல்லையே பல ஹாஸ்பிட்டல் இருக்கு, போக்குவரத்துக்கு இடையூறான ஆம்புலன்ஸ் போக வர வேண்டிய சூழல் இருக்கு. இது எல்லாமே தவிர்க்கிற வகையில ரொம்ப அஜாக்கிரதையா நடந்துக்கிறாங்க. இதை வந்து நிச்சயமா உடனடியா இதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். தீர்வு கிடைக்கலன்னா அடுத்த கட்டமா என்ன பண்ணுவீங்க? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எங்களுடைய தலைமை கிட்ட இதை கொண்டு போய் சொல்லி தலைமையின் மூலமாக மிகப்பெரிய அளவுல போராட்டம் சேலம் மாநகராட்சி நிர்வாகத்தையும் சரி, இந்த போக்குவரத்து இடையூறு ஏற்படுத்தக்கூடிய சூழலையும் சரி கண்டிச்சு மிகப்பெரிய போராட்டம் நடத்த நாங்க தயாரா இருக்கோம். சார், யார் இருந்தாலும் சேலம் மாநகராட்சிக்குள்ள இங்க நல்லா பாருங்க, இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்லயும் சரி புது பஸ் ஸ்டாண்ட் எந்த ஒரு இடத்துலயும் போக்குவரத்து சீர்படுத்துறது இல்ல சார். போக்குவரத்து சீரா இருக்கிறத தாண்டி இந்த வாகனங்களை சாலையிலேயே நிறுத்திட்டு போறக்கூடிய ஒரு ரொம்பமான ஒரு அவலமான சூழ்நிலையில் தான் இருக்கு. யார் வந்தாலும் எப்படினாலும் நிறுத்திட்டு போற வாகனம் அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கே பாதுகாப்பு கிடையாது. வண்டி காணாம போயிடுது, வண்டியில இருக்க பொருட்கள் காணாம போயிடுது. இதெல்லாம் அந்த கடை நிர்வாகங்களும் அங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகமும் அவங்க தான் இதை முயற்சி பண்ணி முன்னெடுத்து செய்யணும்.